திருமதி சசிகலாவின் உறவினரான சுதாகரன் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். திருமதி சசிகலாவின் உறவினரான சுதாகரன் எழும்பூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, சுதாகரன் நீதிமன்றத்திற்கு வரும் காட்சிகளை பார்க்கிறோம். என்ன வழக்குக்காக ஆஜராக அவர் நீதிமன்றத்திற்கு வருகிறார்? விவரங்களை சொல்லுங்க. அந்நிய செலாவணி மோசடி வழக்கு விசாரணைக்காக சசிகலாவின் உறவினர் சுதாகரனை தற்போது எழும்பூர் நீதிமன்றத்திற்கு கர்நாடக சிறைத்துறை போலீசார் அழைத்து வந்தனர். பாதுகாப்போடு அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். சூப்பர் டிவிக்கு வெளிநாட்டிலிருந்து சாதனங்கள் இறக்குமதி செய்ததில் மோசடி செய்ததாக அமலாக்கத்துறையினர் கடந்த 1996ஆம் ஆண்டு சுதாகரன் மற்றும் பாஸ்கரன் மீது வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கு விசாரணை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் 2வது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 2 தடவை சுதாகரனை ஆஜர்படுத்த வேண்டும் என்று எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அது தொடர்பாக 2 தடவை வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் ஆஜராகவில்லை. கர்நாடகா சட்டசபையில் கூட்டத்தொடர் நடக்கும் காரணத்தினால் பாதுகாப்பை கருதி தற்போது அழைத்து வர முடியவில்லை என்ற ஒரு விளக்கத்தை கர்நாடக சிறைத்துறையினர் கடந்த முறை எழும்பூர் நீதிமன்றத்தில் தகவல் அனுப்பியிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று சுதாகரன் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது கர்நாடக சிறைத்துறை போலீசார் அவர்களை பாதுகாப்போடு தற்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்துள்ளார்கள். சிறிது நேரத்தில் அவர் எழும்பூர் 2வது பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் மலர்மதி முன்பு அவர் ஆஜராக இருக்கிறார். அதே போல அவருடன் பாஸ்கரனும் ஆஜராக இருக்கிறார். இவர் மீது இன்னும் சிறிது நேரத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாஸ்கரன் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாட்சியங்கள் மற்றும் விசாரணை இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் சுதாகரன் ஆஜரானவுடன் அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுப்பிரமணி, சுதாகரனும் பாஸ்கரனும் இன்னும் சிறிது நேரத்தில் ஆஜராக இருப்பதாக குறிப்பிட்டீங்க. கர்நாடகத்திலிருந்து அவர் அழைத்து வரப்படும் போது வேற யாரெல்லாம் உடன் வந்திருக்கிறாங்க? காவல்துறையினர் எவ்வளவு பேர் அவருடன் வந்திருக்கிறாங்க? கர்நாடக சிறைத்துறை போலீசார் மட்டும் அவர்களுடன் பாதுகாப்பிற்காக உடன் வந்திருக்கிறார்கள். அதே போல சுதாகரன் இங்கு ஆஜராவதையொட்டி எழும்பூர் நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆயுதப்படை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அவர் எழும்பூர் பொருளாதார குற்றவியல் 2வது நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார். ஆஜரானவுடன் அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல அவரது தரப்பு வழக்கறிஞரும் ஆஜராக இருக்கிறார். அதே போல அமலாக்கத்துறையினை சேர்ந்த அதிகாரிகளும் தற்போது இங்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அரசு தரப்பு வழக்கறிஞரும் இங்கு ஆஜராக இருக்கிறார்கள். தற்போது சுதாகரன் எழும்பூர் நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே வந்துவிட்டார். இன்னும் நேரத்தில் விசாரணை தொடங்கப்பட இருக்கிறது. சுப்பிரமணி, சுதாகரன் தரப்பு வழக்கறிஞர் இந்த அந்நிய செலாவணி வழக்கு தொடர்பாக என்னென்ன வாதங்களை முன்வைக்க இருக்கிறாங்க? சுப்பிரமணி, நீதிமன்றத்தில் சுதாகரன் ஆஜராகி இருக்கிறாரு. இந்த அந்நிய செலாவணி மோசடி வழக்குல சுதாகரன் தரப்புல வழக்கறிஞர்கள் என்னென்ன வாதங்களை முன்வைக்க இருக்கிறாங்க? தற்போது அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் சுதாகரன் ஆஜராகி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் குற்றச்சாட்டு அவர் மீது பதிவு செய்யப்பட இருக்கிறது. அவர் எழும்பூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.